Hello 11th பசங்களா 11th standard Englishல இருக்கக்கூடிய poem Macavity the Mystery Cat which was written by T.S. Eliot. இவருடைய poem explanation தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரியா? இப்ப இந்த poem உடைய explanation பார்த்திடலாம். மெக்காவிட்டி இஸ் அ மிஸ்ட்ரி கேட். இந்த போயம் ஃபுல்லாவே நம்ம ஒரு பூனையை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அந்த பூனை ரொம்ப மர்மமான ஒரு பூனை. நிறைய குற்றங்கள் செய்யும், நிறைய கிரைம் செய்யும், ஆனா தப்பிச்சிரும். ஓகே, சோ ஒரு போலீஸுக்கு கூட புலப்படாத சிக்காத ஒரு பூனை அப்படிங்கறது தான் இந்த போயம்ல இந்த போயிட் வந்து சொல்லியிருக்காரு. மெக்காவிட்டி அப்படின்னா அதுக்கு பேரு. இட் இஸ் அ மிஸ்டரி கேட். மிஸ்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி என்ன யோசிக்குதுன்னே தெரியாம, என்ன பண்ணுதுன்னே தெரியாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூனை. சரியா? ஹி இஸ் கால் த ஹிடன் பா. பா அப்படின்னா வந்து கால்கள் இல்லையா? சோ இப்போ காலடி தடங்கள் எல்லாமே ஒரு எவிடன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரமா நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இவன் எல்லா இடத்துக்கும் போவான், ஆனா இவனோட காலடி தடம் கூட எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஹிடன் அப்படின்னா என்னது? ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் காலடி தடங்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்ப இவனை வந்து ஒரு பையன் அப்படிங்கறதே முடிவு பண்ணிட்டாங்க. He is called the hidden paw. For he is the master criminal who can defy the law. Defy அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா மீறது. ஒரு லா போடுறோம், ஒரு ரூல் போடுறோம் அப்படின்னா அதை மீறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பூனை தான் இது. ஹி இஸ் அ மாஸ்டர் கிரிமினல். இவனை மிஞ்சின ஒரு குற்றவாளி கிடையவே கிடையாது அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன லா போட்டாலும் அவன் பிரேக் பண்ணிடுவான், ஃபாலோவே பண்ண மாட்டான். அதுதான் டிஃபை, பிரேக் பண்ணிடுவான். He is the bafflement of Scotland Yard, the flying squad's despair. Bafflement அப்படின்னா குழப்பம். சரியா? கன்ஃபியூஷன். சோ bafflement அப்படின்னா என்னது? குழப்பம். யாருக்கு இருக்கக்கூடிய குழப்பம்? ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? லண்டன் போலீஸோடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து ஒரு ஆபீஸ்க்கு போறாங்க அப்படின்னா அது ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸா இருக்குமா? அந்த ஆபீஸோட பேர் தான் இந்த ஸ்காட்லாண்ட் யார்ட். அப்படிப்பட்ட போலீஸுக்கு கூட மாட்டாத ஒரு குழப்பமாக இருக்கக்கூடியவன் தான் இந்த கேட் அப்படிங்கறத சொல்றாங்க. த ஃபிளையிங் ஸ்குவாட்ஸ் டெஸ்பேர். டெஸ்பேர் அப்படின்னா வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அங்கேயும் மாட்ட மாட்டானோ. சரியா? சரி, போலீஸ் கிட்டதான் மாட்டல அப்படின்னு பார்த்தா பறக்கும் படை அப்படின்னு ஒரு தீவிரமான படை வந்து இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாவது மாட்டுவானான்னு பார்த்தா அங்கேயும் மாட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. For when they search the scene of crime, எந்த இடத்துல குற்றம் நடந்திருக்கோ அந்த குற்றம் நடந்த இடத்தை போய் தேடி பார்க்கும் போது மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். அந்த பூனை அங்க இருக்க மாட்டான். மெக்காவிட்டி, மெக்காவிட்டி, there is no one like மெக்காவிட்டி. இவனை மாதிரி ஒரு பூனை எங்கேயுமே கிடையாது, நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. He has broken every human law. இந்த இடத்துல apostrophe sங்கிறது என்னன்னா he has அப்படிங்கிற மீனிங்க கொடுக்கும். என்ன லா போட்டாலும் எந்த ரூல்ஸ் போட்டாலும் அவன் மீறிடுவான் அப்படிங்கறதான் இங்க சொல்றாங்க. He breaks the law of gravity. இப்போ கிராவிட்டிக்குன்னு ஒரு லா வந்து இருக்கு இல்லையா? யாரு ஐன்ஸ்டைன் என்ன சயின்டிஸ்ட் வேணா சொல்லிருக்கட்டும், அதையுமே இவன் பிரேக் பண்ணக்கூடிய ஆளா இருக்கான். His powers of levitation would make a fakir stare. லெவிடேஷனா என்னது, ஃபக்கீர்னா என்னதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். லெவிடேஷன் அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து பறப்பான் இல்லையா? சில பூனைகள்லாம் என்ன பண்ணுவோம், அங்க இருந்து இங்க தாவும். தாவறது அவ்வளோ நீளமா தாவும். அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் ஏர்லயே வந்து பாஸ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் லெவிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய அந்த பறக்கும் தன்மை இருக்கு இல்லையா? அதுதான் லெவிடேஷன். சரியா? ஃபக்கீருங்கிறது என்னன்னா ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ ஹிந்துயிசம் ஆர் முஸ்லிம்ஸ்ல வந்து சில இந்த மந்திரக்காரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? சாமியார்கள் மாதிரி. அந்த மாதிரி சாமியார்கள் நிறைய சொல்லுவாங்க. சாமியை நான் பார்த்தேன், சாமி இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படின்லாம். அதெல்லாம் நம்புறமோ இல்லையோ, ஆனா அந்த மந்திரக்காரங்களே அந்த சாமியார்களே வந்து வாய பொழந்து பாக்குற அளவுக்கு இவனுடைய சில தன்மைகள் இருக்கும். முக்கியமா அவனுடைய பறக்கும் தன்மை அப்படிங்கிறது அவங்களே இதெல்லாம் எப்படா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வாய பொழந்து பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டேர் அப்படின்னா என்னது? ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறது, என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம நம்ம ஒரு 2 seconds எக்ஸ்ட்ராவா பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் இல்லையா? அதுதான் ஸ்டேர். ஃபக்கீர் அப்படிங்கிறது அந்த சாமியார்களை பத்தி சொல்றாங்க. சரியா? அப்ப அவனுடைய பறக்கும் தன்மை அப்படிங்கிறது அந்த சாமியார்களை கூட என்னடா நடக்குதுங்க, இதெல்லாம் நிஜமாவே பாசிபிள் தானா அப்படின்னு பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் his powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. அப்படியும் ஒரு குற்றம் நடந்த இடத்துக்கு நீங்க போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா அவன் கிடைக்க மாட்டான், மாட்ட மாட்டான்.
யூ மே சீக் ஹிம் இன் த பேஸ்மெண்ட், யூ மே லுக் அப் இன் த ஏர். நீங்க அவனை எங்க வேணா தேடலாம். சீக் அப்படின்னா தேடல். சரி, அவனை வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேஸ்மெண்ட் அடி பாதாளத்துல போய் தேடலாம். இல்ல காத்துல எங்கேயாவது பறந்துட்டு இருக்கானா அப்படின்னு தேடலாம். பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின், மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். நீங்க எங்க தேடினாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்றாங்க. மெக்காவிட்டி இஸ் அ ஜிஞ்சர் கேட். ஜிஞ்சர் கேட் அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடியதான் ஜிஞ்சர் கேட் அப்படின்னு சொல்லுவோம். அவனும் இப்படிப்பட்ட ஒரு பூனை தான். ஹி இஸ் வெரி டால் அண்ட் தின். இவன் ரொம்ப உயரமான பூனை, அதே மாதிரி கொஞ்சம் ஒல்லியாதான் இருப்பான், அவ்வளவா உடம்பும் இருக்காது. யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ சா ஹிம், ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கன் இன். ஒரு தடவை நீங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க, அப்படிப்பட்ட ஈஸியான ஒரு கேட்டு தான். ஏன்னா அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ள போயிருக்கும். சங்கன் அப்படின்னா உள்ள போயிருக்கும். சில பேருக்கு கண்ணெல்லாம் உள்ள புதஞ்ச மாதிரி இருக்கும் ஃபேஸ்ல, அததான் சொல்ல வராங்க. ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன்ட் வித் தாட். ப்ரோ அப்படின்னு அவங்க சொல்றது ஐப்ரோவை பத்தி சொல்றாங்க. சோ நம்ம யோசிக்கும் போது ஆர் தெளிவா இருக்கும் போது, கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது நம்மளோட ஐப்ரோ அதுக்கேத்த மாதிரி மாறும். யோசிச்சோம் அப்படின்னா அது சுருங்கும். ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா அது வந்து நீளமா இருக்கும், எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லாம. அதை கனெக்ட் பண்றாங்க. அப்போ இவனோட மண்டைக்குள்ள ஏதோ ஒரு தாட் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், அது அவனோட ஐப்ரோல சூப்பரா வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன்ட் வித் தாட், ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டோம்ட். டோம்டு ஷேப் அப்படின்னா என்னது? இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் வந்து டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய தலை இந்த ஷேப்ல தான் இருக்கான். சரியா? ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட். நெக்லெக்ட் அப்படின்னா வந்து கவனமின்மை, இக்னோரன்ஸ், ஒரு விஷயத்த கண்டுக்காம விடுறது. இப்போ நம்ம யாரா இருந்தாலும் சுத்தமா இருக்கணும்னு நினைப்போமா? நம்ம உடம்புல அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போமா? ஆனா அந்த பூனை அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காது. கண்டுக்காம இருக்கிறதுனாலயே அவனுடைய உடல் முழுவதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய முடிகள் இருக்குமா, அந்த முடிகளை தான் வந்து கோட் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பவுமே தூசாதான் இருக்கும். அவன் போய் மண்ணுல புரண்டு எந்திரிச்சு வருவான், தூசா டஸ்டா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஹிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்டு. அன்கோம்டுனா சீவாம இருக்கும். விஸ்கர்ஸ்னா என்ன மேம்? பூனையுடைய அந்த மீசை இருக்கும் பாத்தியா, அதுதான் விஸ்கர். அந்த முடிகள் எல்லாமே சீவாம இருக்கும். மனுஷங்க தான் சீவிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் சீவ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. He sways his head from side to side. Sways அப்படின்னா லெஃப்ட் சைட் பாப்பான், திரும்ப ரைட் பாப்பான், திரும்ப லெஃப்ட் பாப்பான். இப்படி டூ அண்ட் ஃப்ரோ மாத்தி 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 பாக்குறது தான் ஸ்வேஸ், டர்ன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய தலைய ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு அவன் மாத்தி மாத்தி பாக்குறான். வித் மூமெண்ட்ஸ் லைக் அ ஸ்னேக். ஒரு பாம்பு தன்னுடைய தலையை எப்படியெல்லாம் ஆட்டி ஆட்டி பாக்குமோ அதே மாதிரி இந்த பூனையும் ஆட்டி ஆட்டி பாக்குது. அண்ட் வென் யூ திங்க் ஹி இஸ் half asleep, he is always wide awake. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க கண்ணை மூடி அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் அவன் தூங்கலாம் இல்ல, நல்லா முழிச்சுட்டு தான் இருக்கான். he is wide awake அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? மெக்காவிட்டி, மெக்காவிட்டி, there is no one like மெக்காவிட்டி. இப்படிப்பட்ட ஒரு பூனைய நீங்க யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. for he is a fiend in feline shape and a monster of depravity. இதுல என்ன சொல்ல வராங்க? fiend அப்படின்னா வந்து ஒரு அரக்கன், ராட்சசன் அந்த மாதிரி சொல்லலாம், பேய் அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ஃபீண்ட்னா வந்து ஒரு பேய். இவன் வந்து ஃபெலைன் அப்படின்னா பூனை குடும்பத்தை ஃபெலைன்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ ஃபெலைன் அப்படின்னா பூனை குடும்பத்தை நம்ம ஃபெலைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பூனை எப்படிப்பட்ட பூனையா? பேய் தான், ஆனா பூனை வடிவத்துல இருக்கு அப்படின்றாங்க. சரியா? a monster of depravity. மான்ஸ்டர் அப்படின்னா அரக்கன், கரெக்டா? சோ depravity அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாதிரி கள்ளத்தனம், ஒரு குற்றம் செய்வாங்க ஆனா எப்படியா தப்பிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ள அந்த கன்னிங்னஸ் இருக்கும், கள்ளத்தனம் இருக்கும். அந்த கள்ளத்தனம் தான் டெப்ராவிட்டி. சரியா? கள்ளம், கள்ளத்தனம், அதுதான் டெப்ராவிட்டி. When you may meet him in the by street, you may see him in the square. ஃபாரின்ஸ்ல எல்லாம் வந்து தெருக்களை பை ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில இடங்கள்லாம் வந்து இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. பேரே அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து அவனோட தெருவுல பாக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு இடத்துல பாக்கலாம். பட் when a crime is discovered, then மெக்காவிட்டி is not there. ஆனா ஒரு குற்றத்தை நீங்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சீங்க, சரி இதுக்கு இவன் தான் காரணம் பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அவன் புலப்பட மாட்டான், மாட்டவே மாட்டான் அப்படின்றாங்க. he is outwardly respectable. வெளியில எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? சே, இவ்வளவு கண்ணியமான ஒரு ஆளு, மரியாதை கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தோணும். they say he cheats at cards. ஆனா அப்படிப்பட்ட மரியாதையான ஒரு ஆளா வெளியே தெரியக்கூடியவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? சூதாடும் போது, கார்ட்ஸ் விளையாடும் போது சீட் பண்ணிடுவான். ஓகே. அண்ட் ஹிஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க நிறைய கிரிமினல்ஸோடைய ஃபைல் எல்லாம் வச்சிருப்பாங்க, போட்டோ,
பேரு, ஊரு, அட்ரஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி எந்த ஃபைலையுமே இவனுடைய காலடி தடம் அப்படிங்கிறது இருக்காது. அவனுடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கவே இருக்காது. ஆனா இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், மாட்டிருக்க மாட்டான், எந்த ரெக்கார்டுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. And when the larders looted or the jewel cases rifled. லாடர் அப்படிங்கிறது என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சரக்குகள் கடத்திட்டு போறாங்க, தங்கமே வந்து திருடிட்டு போறாங்கன்னா அதெல்லாம் கோர்ட்ல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு ரூம்ல, சேஃபா வந்து பூட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் லாடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க ஒரு இடம் தான். இதுல வந்து திருட்டு போன பொருள்கள் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சிருப்பாங்க, கோர்ட்ல எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட லாடர் வந்து லூட் ஆகப்பட்டிருந்தாலும், அதாவது திருடப்பட்டிருந்தாலும், ஆர் ஜுவல் கேசஸ் ரைஃபிள்டு. ரைஃபிள்டுனா சுருட்டப்படுவது. சுருட்டுறதுனா எக்ஸாக்டா பேப்பரை சுருட்டுறது அந்த மாதிரி யோசிக்க வேணாம். சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம வெர்னாகுலர் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னா என்னது? திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஜுவல் கேஸ் அவன் சுருட்டப்பட்டிருந்தாலும், ஆர் when the milk is missing, பால் ஒரு இடத்துல நீங்க வச்சிருந்தீங்க காணாம போயிடுச்சு அப்படின்னாலும், ஆர் another peaks being stifled. பீக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பெக்கிங்கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாய் இனத்துடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த பீக் அப்படின்றது. அது ஒரு வகையான நாய், அவ்வளவுதான். ஆனா இது என்ன பண்ணுமா, இந்த ஜிஞ்சர் கேட்டை பார்த்தா, மெக்காவிட்டிய பார்த்தா பயந்துருமா. சரியா? அப்போ ஸ்டிஃபில்டுனா என்னது? பயத்தினால ஒரு இடத்த விட்டு நகராம அப்படியே பிடிச்ச சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டிஃபில்டு. சோ இந்த நாய் பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாய் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு இடத்துல பயந்து போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பூனை இருக்கு, மெக்காவிட்டி இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மெக்காவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க? அந்த லாடர் திருடப்படும் போது, ஜுவல் கேஸ் வந்து சுருட்டப்படும் போது, அதாவது சுருட்டிட்டு போயிருந்தான், திருடப்பட்டிருந்தா, பால் காணாம போகும்போது, பீக் அப்படிங்கிற இந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப பயந்து போய் ஒரே இடத்துல கண்ட்ரோல்டா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த பூனை அங்க இருக்கான். ஆர் த கிரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் broken. கிரீன் ஹவுஸ் கிளாஸ்ங்கிறது என்னன்னா, கிரீன் ஹவுஸ் இஸ் சம்திங் லைக் திஸ். உள்ள வந்து செடியெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க. இதுக்கு கிளாஸ் வச்சும் பண்ணலாம், வலை மாதிரியும் பண்ணலாம், நெட் மாதிரி போட்டும் பண்ணலாம். சம்டைம்ஸ் கிளாஸஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் உடைக்கப்பட்டிருக்கும் போது த ட்ரெல்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ட்ரெல்லிஸ் பாஸ்ட் ரிப்பேர். ட்ரெல்லிஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ பிளாஸ்டிக்கோ இல்ல மரக்கட்டையோ இந்த மாதிரி குறுக்க வச்சு நம்ம ஆணியெல்லாம் அடிச்சு இல்ல கட்ட விட்டு சில கிளைம்பர்ஸா வளர விட்டுருப்போம், சில செடிகளை அழகு செடிகளா வந்து வளர விட்டுருப்போம். இப்படிப்பட்ட ட்ரெல்லிஸ் உடைஞ்சிருந்தாலும், there is the wonder of the thing. அப்ப மாட்டுவான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பவும் மாட்ட மாட்டான். மெக்காவிட்டி is not there. And when the foreign officer find a treaty gone astray. astrayனா missing அப்படின்னு அர்த்தம், காணாம போறது. சரியா? இப்போ நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலா அவன் நான் பிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம், ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணிருக்கலாம். சோசியல் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரினர்ஸ் கூட நீங்க போட்டிருக்கீங்க, அப்படி போட்ட அக்ரிமெண்ட் கூட காணாம போயிடும், அவனை பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கான் ஆஸ்ட்ரேனா என்னது? காணாம போயிடும், இட் வில் கான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் த அட்மிரால்டி லூஸ் சம் பிளான்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். பை த வே, அட்மிரால்டினா நேவி ஆபீசர். சரியா? நேவி ஆபீஸ்ல ஓகே ஒரு பிளான் போட்டு டயக்ராம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, டிராயிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அந்த சார்ட் பேப்பர் காணாம போகும்போது there may be a scrap of paper in the hall or on the stair. படிக்கட்டுல, ஸ்டேர்னா படிக்கட்டு, அங்க சில பேப்பர்ஸ் இருக்கலாம், இல்ல ஹால்ல சில பேப்பர்ஸ் இருக்கலாம். பட் இட் இஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட். நீங்க என்னதான் பிளான் போட்டு அவனை பிடிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு பயனும் கிடையாது. மெக்காவிட்டி இஸ் நாட் தேர், அங்க அவன் இருக்க மாட்டான். அண்ட் when the loss has been disclosed, அதாவது ஒரு விஷயம் காணாம போயிருக்கு, காணோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த கேஸ நம்ம திரும்ப ஓபன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா கூட the secret service say it must have been the மெக்காவிட்டி, பட் he is mile away. அவங்க சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, மெக்காவிட்டி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் அந்த இடத்துலயே இருக்க மாட்டான், ஒரு மைல் தூரமா இருப்பான். You will be sure to find him resting or licking off his thumbs. அவன் கூலா வந்து என்ன பண்ணிருப்பான், ஒண்ணு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான், இல்லையா அவனுடைய விரல அவனே நக்கிட்டு இருப்பான். அது பூனை தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம். அது யூஸ்வலா ஹெல்த்தியா இருக்க எல்லா கேட்டுமே பண்ணும். அந்த மாதிரிதான் இவனும் ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லிக்கிங் அப்படின்னா நக்குவது, அவனுடைய விரல அவனே நக்கிட்டு இருப்பான். தம்னா என்னது? பெருவிரல், பெருவிரல அவனே நக்கிட்டு இருப்பான்.
ஆர் engaged in doing complicated long division sums, ஆர் ரொம்ப கூலா உட்காந்து மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெக்காவிட்டி there is no one like மெக்காவிட்டி. இப்படிப்பட்ட ஒரு பூனையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பூனை இருக்கவே இருக்காது. There never was a cat of such deceitfulness and suavity. So deceitfulness அப்படின்னா அந்த கள்ளத்தனம், ஓகே, குறும்புத்தனம், கள்ளத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏமாற்றுத்தனம், சரியா, அதுதான் வந்து deceitfulness. இந்த suavity அப்படின்றது என்னன்னா, சில பேர் வந்து பார்த்தாலே ஒரு மாதிரி லக்ஸரி, பணக்காரங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் அவங்களோட பாடியில இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் அதேதான் வந்து பூனையிலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூனை எல்லாம் நாய் மாதிரி ரொம்ப பணிவாலாம் இருக்காது. நாய் வந்து எப்படி இருக்கும்னா, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையே வந்து விழுகிற மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி உள்ள ஜீவனாக இருக்கும். வாடா சாப்பாடு போடுறேன் அப்படின்னா எவ்வளவு தூரமா இருந்தாலும் வந்துரும். ஆனா இந்த பூனை அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு தானே சாப்பாடு போடுற, போட்டுட்டு போ, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இருக்கும் இல்லையா. சோ அதுதான் வந்து இந்த இடத்துல இந்த வார்த்தையில சொல்றாங்க. He always has an alibi and one or two to spare. அலிபிங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு இடத்துல நீ தப்பு பண்ணிருப்ப, ஆனாலும் சில பேர் வந்து ட்ரிக்கா என்ன பண்ணுவாங்க, நான் அந்த இடத்துல இல்லவே இல்லப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் அந்த இடத்துல இல்லவே இல்லையே, அதே நாள் நான் வேற ஒரு இடத்துல இருந்தனே அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த எவிடன்ஸ் தான் அலிபி. ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அந்த குற்றத்தில இருந்து தப்பிப்பதற்காக ஒரு ஆதாரம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் அலிபி. சரியா. அட் வாட் எவர் டைம் த டீட் டுக் பிளேஸ், டீடுங்கிறது சம்பவம். சோ அந்த சம்பவமோ குற்றமோ எந்த டைம்ல நடந்திருந்தாலும் சரி, மெக்காவிட்டி வாஸ் நாட் தேர், அந்த இடத்துல அந்த பூனை இருக்காது. அண்ட் தே சே தட் all the cats whose wicked deeds are widely known. wicked deeds அப்படின்னா அந்த கள்ளத்தனமான சம்பவங்கள், குற்றங்கள் வெளியே யாருக்கெல்லாம் ரொம்ப காமனா தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே பூனைகள் பண்ணதாக இருக்கு அப்படின்னா, ஐ மைட் மென்ஷன் முங்கோ ஜெரி, ஐ மைட் மென்ஷன் கிரிடில் போன். இந்த முங்கோ ஜெரி, கிரிடில் போன் இதெல்லாம் யாருன்னா, நம்ம நிறைய டிராமா எல்லாம் பண்ணும்போது அதுல பூனை வேஷம் போட்டுட்டு வர்றதுதான் முங்கோ ஜெரி. இட் இஸ் அ ஃபிக்ஷனல் தீஃப் கேட், திருடிட்டே இருக்கும் இந்த பூனை. சரியா. அடுத்த கிரிடில் போன் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், பர்ஷியன் கேட். சரியா. டிராமா எல்லாம் போடும்போது சில பேர் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. சோ இது ரெண்டுமே வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர். சரியா. are nothing more than agents for the cat who all the time just controls their operation, the Napoleon of the crime. இதுல என்ன சொல்ல வராங்க, என்னென்ன பூனை பண்ற குற்றங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கள்ளத்தனமான குற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். முக்கியமா இந்த முங்கோ ஜெரியா இருக்கட்டும், கிரிடில் போனா இருக்கட்டும், அவங்க திருடுறது, இந்த மாதிரி சின்ன சின்னதா தவறுகள் பண்றது, இது எல்லாமே இந்த முங்கோ ஜெரியும் சரி, கிரிடில் போனும் சரி, எந்தெந்த பூனைகள் எல்லாம் தப்பு பண்ணுதோ, லைக் ஒரு நெப்போலியன் ஆஃப் கிரைமா இருக்கும். குற்றம்னா இவங்க வந்து செம்மையா தப்பிச்சிருவாங்கப்பா, அவ்வளவு சூப்பரா பிளான் போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த பூனை உங்களுக்கு தோணுதோ, அப்படிப்பட்ட பூனைகளுடைய ஏஜென்டா தான் இது இருக்கு. சரி, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பூனையில தவறு பண்றவங்க இருக்காங்க, யாருமே மாட்ட மாட்டாங்க. நெப்போலியன் ஆஃப் கிரைம் தான் என்னது, தப்பு பண்ணுவாங்கன்னா மாட்டாத அளவுக்கு நல்லா புத்திசாலித்தனமா பிளான் பண்ணிருவாங்க, தப்பிச்சிருவாங்க. சரியா. அவ்வளவுதான். இந்த போயம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு போயம். 2 நிமிஷத்துல நான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி கொடுக்கவா, வாங்க. ரொம்ப குட்டியாதான் இருக்கும். சோ பர்சானிபிகேஷன்னா என்னது, மனுஷனோட கேரக்டரை வேற ஒருத்தவங்களுக்கு சொல்றதுதான் பர்சானிபிகேஷன். டிஃபை த லா அப்படின்னா என்னது, லாவை பிரேக் பண்றது. யார் பண்ணுவான், மனுஷங்க தானே பண்ணுவாங்க. ஆனா இங்க பூனைய பத்தி சொல்றாங்க. சோ ஹியூமனோட குவாலிட்டிய சொல்லி இருக்கிறதுனால இது பர்சானிபிகேஷன். ரெப்படேஷன்னா என்னது, ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கிறது. இங்க மெக்காவிட்டிங்கிற வார்த்தை 3 தடவை வந்திருக்கு. சிமிலி எப்ப சொல்லுவோம், லைக்ன்ற வார்த்தை வந்தா அதை சிமிலின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். பர்சானிபிகேஷனா என்னது, அகெயின் ஹியூமனோட குவாலிட்டிய சொல்றோம். he has broken every human law, he breaks the law of gravity. எல்லா லாவையும் பிரேக் பண்றது மனுஷன் தான். எகெயின் அங்க ஹியூமனோட குவாலிட்டிய தானே சொல்றோம். இட் இஸ் பர்சானிபிகேஷன். ஹைப்பர்போல்னா என்னது, ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா ஊதி சொல்லுவாங்க இல்லையா, ஹியூமன் லாவை எந்த பூனையும் பிரேக் எல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா. லா ஆஃப் கிராவிட்டி ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சது தப்புன்னு எந்த பூனையாவது வந்து சொல்ல முடியுமா, இட் இஸ் நாட் பாசிபிள். பட் இதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப பெருசா சொல்றாங்க, அதனால இது ஹைப்பர்போல். அகெயின் his coat is dusty from neglect, his whiskers are uncombed. எந்த பூனையாவது சீவி இருக்கா தன்னுடைய மீசைய, இல்ல ட்ரெஸ் வந்து அழுக்கா இருக்குன்னு யோசிச்சிருக்கா, அப்படிலாம் யோசிக்காது. இது எல்லாமே யோசிக்கக்கூடியது மனுஷன் தான். அகெயின் இட் இஸ் அ பர்சானிபிகேஷன். engaged in doing complicated long division sums. யார் மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் போடுவா, மனுஷங்க தான் போடுவாங்க. again it is a personification. மெட்டஃபார் அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம், ஒரு கம்பேரிஷன் நடந்திருக்குன்னா சொல்லுவோம். ஆனா லைக் ஆஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வெளிப்படையா வந்தா அது சிமிலி, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வெளிப்படையா வரலன்னா அது மெட்டஃபார்.
நெப்போலியன் ஆஃப் கிரைம் அப்படின்றத யாரு கூட கம்பேர் பண்ணி சொல்றோம்? அந்த மெக்காவிட்டின்ற பூனையை தான் நெப்போலியன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? பிகாஸ் அவன் ஒரு குற்றம் பண்ணுவான், ஆனாலும் தப்பிச்சுப்பான், மாட்ட மாட்டான் அப்படிங்கறதுனால நம்ம நெப்போலியன் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சோ பூனைக்கும் நெப்போலியனுக்கும் இங்க கம்பேரிஷன் நடந்திருக்கு. ஆனா லைக் ஆஸ் இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸுமே வெளிப்படையாக வரவில்லை. அதனால இது ஒரு மெட்டஃபாரா இருக்கு. சரியா? ஓகே பசங்களா, சோ இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு போயமா நம்ம சூப்பரா கத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முக்கியமா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரியா? பாய் பாய் எவ்ரிவன்.